நீங்க கட்ட போற கல்யாண மண்டபம் அமோகமா வரணும். எல்லாரும் தொட்டு வைங்க. நீ ஊத்துமா மாடி எல்லாரும் தொட்டு கும்பிட்டுங்க. தேவி நீயும் கும்பிட்டுக்குமா. உனக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சு இதே மண்டபத்தை கல்யாணம் நடக்கணும்னு. வாங்க ஐயா. வணக்கம். நம்ம ஊர்ல நம்ம பசங்களுக்காக இந்த இடத்துல நீங்க இலவசமா கல்யாண மண்டபம் கட்ட போறதை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க. காதலிச்சு ஓடி போன பசங்களுக்கு தண்டனையை கொடுத்து உங்க கண்டிப்பா காட்டினீங்க. பெத்தவங்களை மதிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைங்களுக்கு இலவசமா கல்யாண மண்டபம் கட்டி தரதா சொல்லி உங்க கருணையை காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா. இந்தாங்கம்மா நீங்க கேட்ட பட்டாசு. பட்டணமா இருந்தா 10,000 சரவடி வாங்கிட்டு வந்திருப்பேன். பட்டிக்காடா இருந்தாலும் 5,000 சரவடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் இதை பொருத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்க, சட்டப்பட்ட பட்ட 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 சட்டப்பட்ட பட்ட 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 சட்டப்பட்ட பட்ட பட்ட பட்டன்னு வெடிச்சு தள்ளும். வச்சுக்கங்க. ஆமாம்மா தெரியாம தான் கேட்கிறேன். தீபாவளி வர்றதுக்கு தான் இன்னும் பல மாசங்கள் இருக்கே, அதுக்குள்ள எதுக்கு இப்ப பட்டாசு? எதுவும் கடை திறக்க போறீங்களா? நீங்க வர்ற நேரம் பார்த்து நான் பத்த வச்சுணுமா? எதுக்குமா? இது கடை திறப்பு விழாவுக்கு இல்ல, பூபதியை இங்க இருந்து அனுப்புற விழாவுக்கு. அப்பாவோட நம்பிக்கைக்கு நீ ஆளாயிட்டியா? உன்னை இப்படியே விடக்கூடாது. ஐயோ பட்டாசு நான் வாங்கிட்டு வரல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியலீங்க. கொல்ல பக்கம் நாங்க பட்டாசு சத்தம் கேட்குது. நான் போய் பார்த்துட்டு வரேங்க. ஐயா பூபதி குளிச்சுக்கிட்டு இருக்கான். பூபதி குளிச்சுட்டு இருக்கான். யாரா அப்படி செஞ்சது? யாருன்னு நான் புடிச்சிட்டு வரேங்க. அவனே வாடா, நீ கொத்து தெரியுடா. எனக்கு உண்மை தெரியாதுப்பா. ஐயாப்பா இவன் தான் செஞ்சுட்டு உள்ளார ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறான். துப்பாக்கி எடுக்க எல்லாம் உண்மை சொல்லுவான். எனக்கு ஒண்ணும் தெரியாதியா. நான் ஒரு அப்பா ஐயா, நான் ஒரு வெள்ளந்தியா, எனக்கு ஒண்ணும் தெரியாதியா. யாரா அப்படி செய்ய சொன்னது? ஐயா நான் வெறும் அம்புயா, எழுதுது வேற அழியா. யார் அது? சொல்லு ஐயா. சொல்லு. ஐயா சின்னமாயா சுட்டுறாதீங்கயா. தேவியா எங்க அவன்? அச்சோ சின்னமாவை மாட்டி விட்டோமே. தேவி தேவி எங்க அவன்? தேவி தேவி தேவியம்மா தேவியம்மா தேவியம்மா, என்னது வாயில நுரையா இருக்கு? காலில் என்னமோ கடிச்சிருக்கு. எவ்வளவு பெருசு எம்மடி பாம்பு. ஐயா ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா. தேவியம்மாவை பாம்பு கடிச்சிருச்சியா. தேவியம்மாவை பாம்பு கடிச்சிருச்சியா. தேவியம்மாவை பாம்பு போதியா. சீக்கிரம் வைத்தியரை கூப்பிட்டு வாங்க. எனக்கு டாக்டர் கூப்பிடுங்க. சரி சரி. முடிஞ்ச வரைக்கும் விஷத்தை இறக்கியாச்சு. ஆனா மொத்த விஷமும் இறங்கியாச்சா இல்லையான்னு இப்ப சொல்ல முடியாது. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க பொண்ணை வெடிய வரைக்கும் தூங்காம பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா விஷம் தலைக்கேறி உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். தூங்காம பாத்துக்கிட்டீங்கன்னா உயிருக்கு ஆபத்து இல்ல. வர்றேங்க ஐயா. தம்பி தள்ளு. போங்க ஐயா. வைத்தியர் சொல்ற மாதிரியே நடந்துக்குங்க. வெடிகிற வரைக்கும் தூங்காம பாத்துக்குங்க. குட் மார்னிங். மார்னிங். விஷ மயக்கத்தில் இருந்த தேவி பூபதி பாட்டை கேட்ட உடனே எப்படி எழுந்து ஆனா பாத்தியா? கடவுள் மட்டும் பூபதியை நம்ம வீட்டுக்கு அனுப்பலனா என் பொண்ணை நான் உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. அதே கடவுள் அவனை இங்க அனுப்பாம இருந்திருந்தா இவ பட்டாசம் வெடிச்சிருக்க மாட்டா, அவளை பாம்பும் கடிச்சிருக்காது. எல்லாத்துக்கும் காரணமே வந்தான்பா. பூபதி பத்தி தப்பாவே நினைச்சிட்டு இருக்கிற நீ நிச்சயமா ஒரு நாள் அவனை பாராட்ட தான் போற. போன தடவை நீ தப்பிச்சிட்ட, இந்த தடவை நீ செத்தடா.
தூக்கத்துல நடந்து போய் எங்கேயாவது மாட்டிக்க. எப்படி வந்தா இவருக்கு என்னங்க ஆச்சு? இவர் நல்லா தாங்க இருந்தாரு, திடீர்னு இப்படி ஊமை ஆயிட்டாரு. எங்க அண்ணன் மாதிரி வெட்டியா பேசுற குரல் போயிருந்தாலும் பரவாயில்ல, இனிமையா படுற இவர் குரல் போயிடுச்சே. இவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு. திடீர்னு ராத்திரி நடந்து போய் எதைய பார்த்து பயந்துட்டாருங்க. நீ எதை பார்த்து பயந்த? பேயவா, பிசாசையா, பூதமா இல்ல ரத்த காட்டேரியா? ஏதாவது காத்து கருப்பு அண்டி இருக்குமோ? புலி, சிங்கம், கரடி இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. பாம்ப தானே பார்த்த? மாயாண்டி, மலையாண்டி, மதுரை முனியாண்டி. என்னடா இங்க ஒப்பாரி? வீட்டுல எல்லாம் கூத்திரிக்க ஆரம்பிச்சீங்களா? என்ன இதெல்லாம்? அது ஒண்ணு இல்லைங்க, வேலி எதையோ பார்த்து பயந்து ஊமை ஆயிட்டாங்க. எதை பார்த்து பயந்தானா? நாங்களும் அதை தாங்க அப்பையில இருந்து கேக்குறோம், சொல்ல மாட்டேங்கிறானே. அவன் பயப்படுறதே என் துப்பாக்கிக்கு மட்டும்தான். குரல் வரல உனக்கு, பேச வரல. இப்போ ஐயா ஐயா, நான் உண்மையில எனக்கு பேச்சு வந்துருச்சு. வீட்டுல வந்து உடுக்க அடிச்சிட்டு இருக்கானுங்க. என்னங்க உங்களுக்கு நான் எவ்வளவோ தொல்லை கொடுத்தோம், எனக்காக ராத்திரி பூரா கண் விழிச்சு என்னை காப்பாத்திருக்கீங்க. இனிமே உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். என்கிட்ட நீ எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். இந்த வேலைக்காரன் எப்பவும் தன்னோட கடமையை தான் செய்வான். அம்மா வணக்கம்மா. ஓஹோ, திங்கிங் பூபதியை என்ன பண்ணலாம்னு. அம்மா, பூபதியை ஒழிக்கிறதுக்காக மோர்ல எண்ணத்தையே கலந்து அது நீர் மோராகி கடைசியில் அது எண்ணெயை தாக்கி டிஎம்எஸ் மாதிரி ஆம்பளை குரல் இருந்த நானு கேபிஎஸ் மாதிரி பொம்பளை குரல்ல போய் தப்பிச்சது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்க பட்டாசு வச்சு அது புஷ்ஷுன்னு போய் பாம்பு உங்களை கடிச்சு நீங்க தப்பிச்சதும் பெரிய விஷயம். அடுத்தவனை சுத்தமா க்ளோஸ் பண்றதுக்கு என்ன வழின்னு திங்கிங். அதானேப்பா? இல்ல, அவரோட மனசுல இடம் பிடிக்க போறேன். என்னமா உங்க கதை பழி வாங்குற கதை நினைச்சா கடைசியில காதல் கதையா மாத்தி விட்டீங்க. பூபதி மட்டும் இல்லைன்னா நானே இல்ல. அம்மா, சமயத்துல உதவி பண்றதும் உசுர காப்பாத்துறதும் மனிதனுக்கு ஜகஜம். ஆனா அது காதலா போய் முடியப்படாது. அவன் யாரு, நீங்க யாரு, உங்க குடும்பம் என்ன, அவன் குடும்பம் என்ன, சிவனேன்னு பொழப்பு தேடி வந்த அவனை கொலை பண்ண பாக்குறீங்களம்மா. அம்மா, நீங்க காதலிக்கிற விஷயம் மட்டும் பெருசுகளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, அடி வாங்குறது நீங்க இல்ல, சாக போறது அவன் தான். நான் நினைக்கிற மாதிரி பூபதியோட மனசுல எனக்கு இடம் கிடைக்கட்டும். இந்த வீட்டுல காதலுக்கு பச்சை கொடியை ஏத்துறனா இல்லையான்னு பாரு. அம்மா, பச்சை கொடி ஏத்துறீங்களோ இல்லையோ, ஆனா வேலைக்காரங்க சட்டையில பூரா கருப்பு கொடி குத்துறது உறுதியாயிருச்சு. பாவம் பூபதி. இல்ல, இதுக்கு மேலயும் நீங்க மௌனமா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல.
இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீ யார கட்டி பிடிக்கிற? இத மறைக்காதன்னு சொல்ற. நீ யாரு? அவர் யாரு? சொல்றேம்மா. நான் ஏன் படிப்பை நிறுத்திட்டு வந்தேன்னு கேட்டீங்களே, அதுக்கு காரணமே இவர்தான். இவர் இங்க பாட்டு பாட வரல, எனக்காக வந்தாரு. இவர் இங்க வேலை செய்யறதுக்கு வரல, எனக்காக வந்தாரு. நம்ம வீட்டுல வேலைக்காரனா இருக்கிற இவரு நம்மளை விட பல மடங்கு சொத்துள்ள கோடீஸ்வரர். அம்மா, நான் படிக்க போன மியூசிக் காலேஜே இவரோட தான். அவங்க ஊர்க்காரங்க கடவுளா தெய்வமா மதிக்கிறதே இவரோட அப்பாவை தான். அவர் என்ன சொன்னாலும் அத அந்த ஊர்க்காரங்க செய்வாங்க. அவர் பேச்சு மீறி அந்த ஊர்ல யாருமே நடக்க மாட்டாங்க. அவர்தான் ரத்னவேல் ரகுநாத பூபதி. வாங்க மணவாளன். சேதுராமன், நல்லா இருக்கீங்களா? கோர்ட்ல தீர்ப்பு என்னாச்சு? ஐயா, நாம ஜெயிச்சிட்டோம். கோர்ட்ல கேஸ் நமக்கு சாதகமா தீர்ப்பாயிடுச்சு. இப்பதான் சின்னையா போன் பண்ணி சொன்னாரு. பூபதி எப்ப வரா? உங்களை புறப்பட்டாங்க வர சொல்லிருக்காரு. நீங்க கோர்ட்ல ஏதோ கையெழுத்து பண்ணுவாமா, உங்களுக்காக சின்னையா காத்துட்டு இருக்காரு. சரி, ரத்னவேல் ரகுநாத பூபதி ராஜா. 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 ஐயா, சட்டத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட தோத்து போன அருணகிரி வர்றேன் ஐயா. தேர்தல்ல ஜெயிச்ச என்ன கள்ள ஓட்டுல தான் ஜெயிச்சதா கோர்ட்ல நிரூபிச்சிட்டல்ல. உன்னை தோக்கடிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்ல. என் ஊர் ஜனங்க நான் சொல்றவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த முறை உனக்கு நான் ஓட்டு போட சொல்லல. அப்படி இருக்கும்போது எங்க ஊர்ல இருக்கிற 300 ஓட்டை எப்படி வாங்கின? என் ஊர் ஜனங்க எனக்கு விரோதமா நடந்துக்க மாட்டாங்கன்னு அடுத்தவங்க தெரிஞ்சுக்கதான் அந்த வழக்கு போட்டேன். தேர்தல் நேரத்துல அந்த 300 பேரும் ஊர்லயே இல்லைன்னு கோர்ட்ல நிரூபிச்சாச்சு. நீ வாங்கின அந்த 300 ஓட்டும் கள்ள ஓட்டு தான் இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. அருணகிரி, இதுக்கு மேல நீ சட்டசபைக்கு போக வேண்டாம், வீட்டுக்கு போய. நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால உன்னை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புறேன். ஐயா, வீட்டுல இருந்து புறப்பட்டு 20 நிமிஷம் ஆச்சுன்னு முத்து எனக்கு போன்ல சொன்னான். என்னடா அப்பா இன்னும் கோர்ட்டுக்கு வரலையேன்னு சந்தேகப்பட்டுட்டு தான் நான் இங்க வந்தேன். நான் நினைச்சது சரியா போச்சு. அப்ப நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஒரு 2 நிமிஷத்துல வரேன்.
அப்பா எப்படி? எக்ஸலன்ட் மை பாய்.